பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க எவ்வளோ மாடு எல்லாம் அழகா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது எல்லாருமே வாய் இல்லாத உயிர்களுக்காக மனித நேயத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க எல்லாரும் டாகுக்காக தான். ஸ்ட்ரே டாகுக்கு உணவளிங்க அப்படின்னு சொல்லி டாகுக்கு மட்டும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி நினைக்கிறீங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. அதுவும் மனுஷனோட தான் சேர்ந்து வாழுது. பட் இருந்தாலும் அது எப்படின்னா, அதை ஒரு டைமுக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போய் மேய்க்கிறாங்க. வீட்டுக்கு தண்ணி வைக்கிறாங்க, கட்டி வைக்கிறாங்க, அதுங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து காப்பாத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ட்ரே டாக்ஸ் பாருங்கள், வீட்லேயே ஒரு டாக் வளர்த்தா கூட அந்த டாக் குட்டி போட்டுருது, இல்லை அதுக்கப்புறம் அதை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை அனாதையாக ரோட்டில் விட்டுருவாங்க. அது யாருமே இல்லாத தாய் இல்லாத புள்ள மாதிரி அனாதையாக ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆடு மாடு கோழி அதெல்லாம் மனுஷன் கூட வாழற வீட்டு விலங்குகள் எல்லாமே அதுக்கு ஒரு கேர் கொடுத்து அதுக்கு ஒரு உணவை கொடுத்து அதை வச்சுருக்காங்க எல்லாரும். அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தான். பட் இருந்தாலும் டாகுன்றது அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒன்றுனா எல்லாம் வளர்த்துக்குவாங்க, ஒன்றுக்கு மேலே பெருகிடுச்சு அப்படின்னும் போது அதை எங்கேயாவது தூக்கிட்டு போய் விட்டுறணும், காட்டில் விட்டுறணும், இல்லை இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, வளர்ந்ததுன்னா குட்டி போட்டுரும் ஃபீமேல் டாகாக இருந்தால் அப்படின்ற பயத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை அங்கங்கேயும் விட்டுடுறாங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த டாக்ஸுக்காக எல்லோரும் இப்போ ரொம்ப பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு இனிமேல் வெயில் நாள் அங்கங்கே கொஞ்சம் தண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. படுத்துருப்போம், அது ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டு தான் ஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு வேளை சாப்பாடு கூட போதும். அதுக்கு ஒரு வேளை சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். குடிச்சிட்டு அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நிழல்ல அப்படியே பத்திரமா படுத்து நம்ம வீட்டை பத்திரமா காவல் காத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மேலே பறக்கிற பேர்ட்ஸு அதெல்லாம் மரத்தில் ஒரு இடத்துல சேஃப்டியாக எப்படின்னு தங்கிடும். அது பறந்து போயிட்டு யாரும் அது பறந்து போகிறதுனால மனுஷனால் அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இதுவே ரோட்டோரமாக எடுத்துகிட்டு போய் அனாதையாக விட்டு வர குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய்க்குட்டிங்களாம், அது உணவுக்காக இப்படி இப்படியும் போகும்போது அடித்து போட்டுருவாங்க, யாராவது வண்டியில் அடித்து போட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதாவது டீ கடை பக்கத்தில் எங்கேயாவது போனால் அடிச்சிடுறாங்க. அப்புறம் தண்ணி எதனா மேலே ஊற்றிடுறாங்க, வெந்நீர் அப்படி. நான் வரும்போது பார்ப்பேன், நிறைய தலையில் காயமாக இருக்கும், காலில் காயமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் காயமாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும் அந்த அனிமல்ஸை பார்க்க. அனிமல்ஸை போய் நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எல்லாத்துக்கும் நான் இப்போ துணிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி அனிமல்ஸு, வாயில்லாத ஜீவன்களுக்கு தண்ணி வைக்கிறது, உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நான் இருக்கேன். நீங்களும் ஒரு நாளைக்குன்னு கூட வேணாம், உங்கள் பக்கத்தில் ஏதாவது இருக்கிற டாக்ஸுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணியும் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் கொடுத்தீங்கன்னா, இந்த வெயில் நாளில் அதுங்களும் எப்படியாவது உழைச்சி அதுங்க காலத்தை ஓட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கெல்லாம் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு நல்லா செமையாக சூப்பராக இருக்குது இந்த இடமே. இந்த மாதிரி அமைதியான ஒரு பிளேஸில் நாம்ளும் வாழ்ந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல.